இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியே வேதத்திலிருந்து ஒரு 3 வசனத்தை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது அப்போஸ்தலர் புஸ்தகம் 16வது அதிகாரம் 25, 26, 27 வசனங்கள் இப்படியாக சொல்லப்படுகிறது. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியில் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லோருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு ஒன்று கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீப்பந்தங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலும் சீலாவும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டார் யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். எவ்வளவு அருமையான ஒரு சுவிசேஷம்! நேரங்களில் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தடைகள், பயம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. வேறு ஒரு பட்டணத்தில் அவங்க இருக்கிறாங்க. ரோமர் ஏற்றுக்கொள்ளாத காரியத்தை இவங்க சொல்றாங்கன்னு சொல்லி அவங்களை சிறைப்பிடித்து அவங்க உள்ள வைத்திருக்கிறார்கள். அங்கு இரவுல பவுலும் சீலாவும் துதித்து பாடுகிறார்கள். ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கு வருகிறது. சிறைச்சாலை கதவுகள்லாம் திறந்து ஓடுகிறது. சிறைச்சாலை அதிபதி பார்க்குறான், ஐயோ, சிறைச்சாலை கதவெல்லாம் திறந்திருக்கு, எல்லாம் ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி தன்னை கொலை செய்து கொள்ளும்படியாக எத்தனைக்கும் போது பவுல் கூப்பிட்டு சொல்றார், ஐயா, உனக்கு ஒன்று கெடுதின்னு நினைக்காத, நாங்களாம் இங்கே தான் இருக்கோம், வா அப்படின்னு சொல்லி வந்தங்களெல்லாம் கொண்டு வச்சு பார்க்குற, எல்லாம் இருக்கான். உடனே கூப்பிட்டு, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற அற்புதமான ஒரு காரியம். இந்த நாட்களில் அப்படிப்பட்டதான ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். நாம் கடந்து செல்லுகிற இடத்துல ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும்படியாய், நாம் வேலை செய்கிற இடத்துல தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாய், நாம் வியாபாரத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாய், நாம் கடந்து செல்லுகிற ஊழியத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாய், சுவிசேஷத்தை அறிவிக்க செல்லுகிற இடத்துல மகிமை வெளிப்படும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு அதிசயம் நடக்குமையானால் ஒரு மனிதனும் ஒன்று பேசுவதற்கு வாய் திறக்க முடியாது. அப்ப ஆண்டவர் சமூகத்துல, தேவ சமூகத்துல இவர்கள் பாடி துதித்தார்கள். சிறைச்சாலை கதவுகள் என்ன அதிர்ந்தது, பூமி அதிர்ந்தது, கதவுகள் திறவுண்டது, கட்டுகள் கலந்து போயிற்று. அப்ப தேவ பிரசனம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஆவியானவர் அங்கு அசைவாடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அப்ப நம்முடைய நற்சாட்சி ஆண்டவருக்கு நமக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்கும்படியா அழைக்கப்படுகிறோம். அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள் நடக்கணும் என் வாழ்க்கையில, என் ஊழியத்தில் நம்ம விரும்புகிறோம். ஆனா எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்படி அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறேன், ஆனா எனக்குள்ள ஆவியானவர் அசைவாடுகிறேன், என்னால் உணர முடியவில்லையே. நான் ஊழியம் செய்கிறேன், ஒரு அற்புதம் நடக்க முடியவில்லையே. நமக்குள்ள நாம் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை ஆண்டவர் முன்வைக்கிறார். பிரியமானவர்களே, யாராவனால் இருக்கலாம். ஆண்டவருடைய நாமம் எங்கும் பிரஸ்தாபப்பட வேண்டும். அவர் வருகைக்கு முன்பதாக எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இது ஆண்டவருடைய கட்டளை. இதற்கு தடை, அதிகமான தடைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனா ஒரு மரித்து போனவரை உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரு கிருபை ஆண்டவர் உங்களுக்கு வைத்தார்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு பெரிய மேன்மையான ஒரு காரியம். ஒரு டாக்டரால கைவிடப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தானா, அவனுக்கு வியாதி சுகமாகி அவன் எழுந்து உட்கார்ந்தான, எவ்வளவு பெரிய சாட்சி. அவங்க யாரா வேணாலும் இருக்கலாம், ஆண்டவர் அவங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும். அப்ப சுகத்தை கொடுத்தாருன்னா அங்கு மறுபேச்சு கிடையாது. நாங்க என்ன செய்யணும் அங்க கேட்குறாங்க பாருங்க. சிறைச்சாலை வீட்டில் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு காயம்லாம் மருந்தெல்லாம் போட்டு குடும்பமாய் அவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறதை பார்க்க முடிகிறது. குடும்பமாய் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு அற்புதம், ஒரு பகுதியவே மாற்றி விடுகிறது. அப்ப தேவ சமூகத்தில் ஊழியக்காரனாகிய நாம்
எப்படி இருந்து ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, அநேக பேர் ஊழியம் செய்கிறோம். ஒருவேளை ஊழியக்காரங்க தான் இதை செய்யணும்னு சொல்லி கிடையாது. ஒவ்வொரு விசுவாசி எனப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் நியமிக்கப்பட்ட காரியம், ஒவ்வொரு மனிதனுடைய தலைமையில் விழுந்த கடமை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க அப்படின்னு சொல்லி. அப்ப எல்லா மனிதர்களுக்கும் ஆண்டவர் இப்படி ஒரு கட்டளையை கொடுத்திருக்க, தலைமேல் விழுந்த கடமை என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா நான் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்க வேண்டும், பரிசுத்தத்தில் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ள. உங்களை சுத்தி எதிரியான சாத்தானவன் என்று சொல்லப்படுகிறவன் எல்லா மனிதருக்கு விரோதமாய் போராடி கொண்டிருந்தார். பாவத்தில் எப்படி அவனை உளத்தலாம், உங்களை உயர்வுக்கு நேராய் கொண்டு செல்லாதபடிக்கு எப்படியெல்லாம் பார்வையில பரிசுத்தம் வேணும், பேச்சில பரிசுத்தம் வேணும், நடத்தையில பரிசுத்தம் வேணும். ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்தத்தோடு இருக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். பரிசுத்தம் எவ்வளவுக்கு எவ்வளவு பெருகுதோ அற்புதம் அவ்வளவுக்கு அவ்வளவு நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் உங்களோடும் என்னோடு பேசுகிறார். எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீங்களோ அந்த அளவிற்கு தேவனுடைய பிரசன்னம் நம்மத்திலிருந்து வெளிப்படும். பிரியமானவர்களே, பரிசுத்தம் இருக்கிற இடத்துல அற்புதம் நடக்கும். இப்படிப்பட்டதான மேன்மையான ஒரு அனுபவத்தை நாம் அனுபவிக்கப்படி ஆண்டவர் அழைக்கிறார். பிரியமான, இந்த அதிகாரத்தை வாசித்து ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவரை அற்புதம் செய்யுங்க, முதல்ல நான் அதை அனுபவிக்கணும், ட்ரை பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அந்த அற்புதம் செய்திருக்கிறாரா? ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்தார் என்றால் அடுத்தவங்களுக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஜெபம் பண்ணுங்க, காத்திருக்கணும், தேவ சமூகத்துல காத்திருக்கணும். சில காரியங்களை நம்ம என்ன செய்ய, விலைக்கிரயம் கொடுக்க வேண்டியது இருக்கும், அதெல்லாம் விடணும், தூக்கத்தை விட வேண்டியது இருக்கும். சில உலக காரியத்தில் இச்சையான காரியங்களுக்கு விட்டு விலக வேண்டியது இருக்கும், எதெல்லாம் விடணும். தேவ சமூகத்தில் கேட்டோம்னா ஆண்டவர் அதை செய்வார். நமக்கு தெரியும், நான் பரிசுத்தமா வாழுவதற்கு எப்படிலாம் நான் வாழணும். இதை பார்த்தா பரிசுத்தம் கெட்டு போகுதுன்னா அதை பார்க்கக்கூடாது, இதை செய்தா என் பரிசுத்தம் கெட்டு போகுதுன்னா அதை செய்யக்கூடாது. அப்ப என்னுடைய பரிசுத்தத்துக்காக நான் எடுக்கக்கூடிய முயற்சி எவ்வளவா இருக்கிறது, அற்புதத்தை நான் செய்ய வேண்டும் என்றால் எப்படி நான் நடந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கும்படி ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை நடக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். எதிர்பேசுவதற்கு ஒருத்தனும் அங்க கிடையாது. யார் சொல்லலாம், அவர்களே வாலண்டே கேட்கலாம், ஆண்டவர் மானே நாங்கள் என்ன செய்யணும் ஐயா? அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஒரே வார்த்தை தான், முழுமையாக அந்த குடும்பமே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்கள். எவ்வளவு மகிமையான ஊழியம் பார்த்தீங்களா? அப்படிப்பட்டதான அனுபவத்திற்கு நேராய் ஆண்டவர் நம்மை அழைத்து செல்ல விரும்புகிறார். பரிசுத்தம் அதற்கு நேராய் கடந்து செல்லும். பரிசுத்தம் இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய மகிமை இருக்கும். பரிசுத்தத்தை பெருகிக் கொள்ளுங்க. ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்வார். பரிசுத்தத்திற்கான பரிசுத்தமான அந்த புத்தகங்களை வாசிங்க. பரிசுத்தமாய் வாழ்வதற்கான காரியத்தில் ஈடுபடுங்க, முயற்சி செய்யுங்க. ஆண்டவர் ஊழியத்தில் மேன்மையான காரியத்தை செய்வார், பெரிய காரியத்தை செய்வார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை ஆண்டவரே எங்க ஊழியங்கள்ல நாங்கள் செய்வதற்கு உதவி செய்யுங்க. அதற்கு பரிசுத்தமாய் வாழுவதற்கு தேவனுக்கு கிருபை பாராட்டுங்க. பரிசுத்தம் இல்லாதபடி ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறதே. தரிசிக்கணும், அற்புதத்தை நாங்கள் செய்யணும். கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.